1909, அதாவது 1909. அப்போ February 28 அப்பதான் ஃபர்ஸ்ட் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எங்க அப்படின்னா அமெரிக்கால நியூயார்க்ல. அப்ப எப்படி விமன்ஸ் டே அங்க தொடங்குச்சுன்னா லேபர் அசோசியேஷன், அதாவது தொழிலாளர்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்காக அவங்களுடைய உரிமைகள், அந்த போராட்டம் அதை முன்னிறுத்தி நடத்தப்பட்டதுதான் அப்போதைய விமன்ஸ் டே. அதுக்கப்புறமா ஒரு ரஷ்ய புரட்சியாளர், அவருடைய பேர் விளாடிமிர் லெனின், அவர் அந்த விமன்ஸ் டேவை 1921 மார்ச் 8 செலிப்ரேட் பண்றத அவர் அதை கன்வெர்ட் பண்ணாரு, சேஞ்ச் பண்ணாரு. அதுக்கப்புறமா வெறும் அமெரிக்கா ரஷ்யால மட்டுமே செலிப்ரேட் பண்ணப்பட்ட விமன்ஸ் டே இப்ப உலகமெங்கும் செலிப்ரேட் பண்ணப்படுறது யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு 1977 அதுக்கப்புறமா தான் வந்தது. இப்ப 1977 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் எங்கும் யூனிவர்சலா குளோபலா நாம விமன்ஸ் டேவை கொண்டாடிட்டு இருக்கோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் வணக்கம். வணக்கத்தை எவ்வளவு செலவு பண்ணிருக்கா? வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் பண்பாடு மிக்க மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இன்னும் நாள் இன்னைக்கு மாறி கூட்டாங்கல்ல, சிறப்பான நாள், பெண்களுக்கான நாள். 1977 இதை கடைபிடிக்கிறோம். அதனால இந்த நாள் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்க உங்களை இந்த நாள்ல சிறப்பான ஒரு கூட்டத்தை உங்களுக்காக நீங்க எழுதிப்பட்டிருக்கோம். சாதிச்ச அம்மாங்களை கூப்பிட்டுருக்கோம். அவங்க வாழ்க்கையில கையெட்டிய தட்டுங்க, வெளியே தட்ட முடியும், அம்மாதான் தட்டுங்க. சிறப்பா சாதிச்சுங்களை கூப்பிட்டு பெண்களெல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்கிறதுக்காக இந்த மத்தியில இந்த மீட்டிங்கை நாங்க எழுதிப்பட்டிருக்கோம். இந்த நாள் சிறப்பான நாள் அமையும். இந்த நாள் மட்டும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாக இந்த நாளை மட்டும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இந்த வாழும் இந்த சந்தோஷமும் இருக்கணும்னு வேண்டி விரும்பி வாய்ப்பளித்த நம்முடைய கூட்டத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைத்து மகளிருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். என் பேர் வள்ளி. மதியா டெனிக்ஸ் அப்படின்ற காஷ்மீர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். 2015 என்னோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்னோட ப்ரொடக்ஷன் 50 சோப், வெறும் 50 சோப்பு 50 சோப் பண்ணேன். இன்னைக்கு 2025 என்னோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 5000 சோப் பண்ணிட்டு இருக்கேன்.
குட்டி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த குட்டி வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எல்லாருமே கேட்டாங்க, இந்த சோப்பை யார் வெளிநாட்டுல வாங்குவாங்கன்னு. பட் இப்போ கடந்த ஒரு 6-7 வருஷமாவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட பாரம்பரிய குப்பை மேனி சோப்பு, மீன் சோப்பு, டர்மரிக் சோப்புன்ட்டு கண்டிப்பா இதுக்கான வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டுல இருக்கு. இதை தவிர்த்து நான் வந்து நம்மள மாதிரி மகளிருக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன், சோப் மேக்கிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்ல வேறுகிட்ட பரீட்சைகள் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாராலுமே நிறைய கூடியதுதான் நம்ம இந்த பிசினஸ்க்குள்ள வருது. அதுல நம்ம சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டான பாதையை தேர்ந்தெடுக்கணும்னா உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். எழுத்து வாய்ப்பளித்த எனக்கு வாய்ப்பளித்த செல்லப்படி சேவை வீட்டுக்காண்டி சேவை இருக்கு. சேவை சார் கண்டிப்பா அறிமுகப்படுத்தின சேவை சேவைகளுக்கு என்ன நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க இருக்கு. எனக்கும் நம்பிக்கை இந்த வாய்ப்பை கொடுக்க எல்லாரும் நண்பர்களுக்கும் நன்றி. ஒரு சில தாட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்குதா? எல்லாருக்கும் கேட்குதா? ஓகே. இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் பீப்புள் வந்து என்னால பார்க்க முடியுது. அதனால முக்கியமா உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது இங்க வந்து நான் யோசிச்ச விஷயம். இப்ப பொதுவா பெண்கள் அப்படின்னா நம்ம வந்து நமக்கான விஷயங்களை பண்ணிக்கிறது, இந்த குடும்பத்தை பார்க்கிறோம். கூட பிறந்த ஒரு தம்பிக்கு வந்து இன்ஸ்டன்டா ஒரு நபரா வந்து ஒரு பெண்ணால மட்டுமே மாற முடியும். அக்காவா மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் அம்மாவாவும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நமக்கான விஷயங்களை நம்ம பண்றோமா? இந்த கேள்வியை நீங்க எதுக்காவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? பக்கெட் லிஸ்ட் நம்ம சொல்லுவாங்க, நமக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது. அந்த பக்கெட் லிஸ்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது இந்த மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் நான் செய்யணும் என்னோட லைஃப்ல. இல்ல உங்க யாருக்குள்ளாவது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கா? இருக்கிறவங்க கை கொடுக்கலாம். யாருக்கிட்டே இல்லையா? ஒருத்தவங்க கூட அங்க ஒரு குட்டி பையன் வைக்கிறேன். நான் கேட்கறது வந்து பெண்களுக்காக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கு திருப்பமான விஷயங்கள் ஏன் ஒரு லிஸ்ட் உங்ககிட்ட இல்லை? இதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய நம்ம வந்து பண்றோம். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கு பிடிக்கும், மாமியாருக்கு பிடிக்கும், நாத்தனாருக்கு பிடிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம். சரி, இங்க இருக்கிற லேடிஸ் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு இருக்கு. அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அம்மா வந்து அதை சொல்லி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு இது பிடிக்கும், நான் சமைக்கிறேன், சாப்பிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை பெண்கள் தங்களுக்கு பிடித்தமான உணவை சமைச்சு சாப்பிடுறீங்க? கைப்பற்றலாம். 1 2 3 4 5 6 கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு கை கேட்கிறாங்க. சூப்பர். உங்களுக்கு நீங்களே ஒரு கைப்பற்றை கொடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கைங்கிறத தாண்டி நமக்கான ஒரு வாழ்க்கையும் நம்ம வந்து வாழணும். இப்ப நிறைய தலைமையில நான் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து செல்ஃப் லைஃப். நம்மளே நம்மளை லைவ் பண்ணலாம். சுற்றி இருக்கிறவங்க டெஃபினட்டா நமக்கான அங்கீகாரத்தையோ நமக்கான முக்கியத்துவத்தையோ கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன். அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருவேன். எனக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல. நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய வலி வேதனையை வந்து ஷேர் பண்றது கிடையாது. அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து நிறைய உதிரப்போக்கு இருக்கு, டயர்டா இருக்கு, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டிதான் நம்மளுடைய அன்றாட லைஃபை போயிட்டு இருக்கு. ஆனா கல்யாணமான பெண்களா இருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சு அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. கல்யாணமான பெண்கள் இந்த எத்தனை பேரு ஓப்பனா ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க கிட்டயோ ஷேர் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளும் நினைக்கிறோம் என்ன வழி இருந்தாலும் நம்மளுடைய வேலை இது, நம்ம தான் பண்ணியாகணும். அதை மறைச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிடுறோம்.
பண்ணிட்டு அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டா சிறு எழுதுறோம் பண்றமே இல்லையா பண்றோம் இல்லையா ஏன் அதை பண்ணணும் என்ன கட்ட நம்ம வழியை ஷேர் பண்றது வழி இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இல்லையா அப்ப இருக்கும்போது நம்மளோட வழியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதான் பர்டிகுலரா நான் இந்த விஷயம் பேச நினைக்கிறது ஆண் மக்கள் வச்சிருக்கிற அம்மாமார்கள் கிட்ட. ஆம்பளை பையன் இருக்கா, அந்த ஆம்பளை பையனுக்கு செய்தி வளரல. இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல இவ்வளவு வலிப்பு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, மென்டலா எமோஷனலா இவ்வளவு பிரெயின் ஆயிடுது. நீங்க அதை சொல்லி வளர்க்கும் போதுதான் நாளைக்கு அந்த பசங்களுக்கு இது எவ்வளவு வேதனையான விஷயம் புரியும். அப்பதான் வெளியில போகும்போது ஒரு பெண்ணா ஒரு பெண்ணு வந்து முடியலடா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை நல்லா பார்த்துக்குவான். நாளைக்கு அவளுக்கு ஒரு தொழில் அமையும் போது அந்த பெண்ணை நல்லா பார்த்துக்கலாம். இப்ப நம்ம எத்தனை பேர் திட்டுவோம், வளர்த்திருக்காங்க கற்பனை ஒரே பண்றதில்ல, நான் வளர்த்துக்காம இல்லை. அப்ப நாளைக்கு வளர்க்கறது நம்ம கிட்டாம இருக்கணும்னா நிறைய பசங்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அந்த எங்க ஜெனரேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுறது எப்பயுமே எங்களுக்கான ஒரு சுய சம்பாத்தியம் இருக்கணும். உங்க வீட்டுல நல்ல வசதியா இருக்கலாம், உங்க கல்யாணம் பண்ணிட்டு போற இடம் நல்ல வசதியா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி எங்க கையில உங்களுக்கான அவசியம் இருந்தால் அது வந்து ஒரு பெரிய சுதந்திரம். அதுக்கான முயற்சிகளை நீங்க எல்லாருமே பண்ணணும். ஒண்ணு சொந்த காலில் இருக்கணும். இது ஒரு டூ பார்ட்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சு வாய்ப்பு எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுதுன்னா இந்த அணிகள் வந்து இதை பேசுறதே கிடையாது. நிறைய இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல பண்புவா, நல்ல சகோதரனா, நல்ல தேவையான நிறைய ஆண்கள் இருக்காங்க. இந்த ஆண்கள் சப்போர்ட் இல்லாம பெண்கள் அவங்க நினைச்சது எதையுமே சாதிக்க முடியாது. அதனால இந்த ஆண்களுக்கும் ஒரு வழக்க கைப்பற்ற தெரியாமா? இது செல்லைகணேசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. முக்கியம் சார் தொடர்ந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஆண்கள் எல்லாருமே நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப நமக்கான சப்போர்ட் அவங்க சைட்ல இருந்து டெஃபினட்டா வந்துடும். அத்தனை ஆண்களுக்கும் நன்றியும் பேரன்புகளும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னோட தாய்க்கு முதல் வாழ்த்துக்கள் என்னன்னா, என்னை வேண்டி இருக்காங்க என்னோட சகோதரி, என்னோட மனைவி, என்னோட மகள், இன்றைக்கு இருக்கிற என்னோட நண்பர்கள், தோழிகள், சகோதர எல்லாருக்குமே எனக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு மேடையில் நிற்கிறதுனாலே கண்டிப்பா நமக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க. நம்ம என்னதான் மன தைரியத்தோட இருந்தாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் திரும்பி போகும்போது அந்த பெண் சொல்லுவாங்க, ஒன்னும் கவலைப்படாத, ஒழுங்கு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. உடல் அளவில் ஒரு ஆண் வந்து தைரியமா இருப்பாரு, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு, நல்ல பாடியா இருப்பாரு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் விழுந்துருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது, உடல் அளவில் கொஞ்சம் வந்து வீக்கா இருந்தாலும் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்னைக்குமே அவங்க போற்றுவோம், புகழ்வோம். நம்ம இன்னைக்கு அது எல்லாருமே பண்றோம். ஈக்குவல் ஜெண்டர் ஐயா வந்து செலிபிரேட் சொல்லிட்டாரு, ஈக்குவல் ஜெண்டர்னாரு. நம்ம ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு என்னன்னா, நம்ம ஆளுமைகள் தொடரும் போது நம்ம தொடர்ந்து அச்சாலை தான் ஐயாவுக்கு தான் நம்ம வந்து சொல்லணும். அதுக்கெல்லாம் உறுதியாக இருந்தவங்க நம்முடைய முத்துப்பாண்டி சார் பத்திரிகையாளர், அவருக்கும் நம்ம நண்பர் 2 பேர் இருக்காங்க, சுழம்பர், அவருடைய ரவி, 2 பேருமே இன்னும் வரைக்கும் 4 பேரும் அழகாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். அச்சா வந்து நமக்கு ஒரு பெரிய பேக்பேர். அந்த அச்சாவுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்றைய மகளிருக்கும் ஒன்றென்றும் நம்ம கூட பயணிக்கிற அனைத்து மகளிருக்கும் நன்றி கூறுவதற்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதனை முதல் முடித்தான் என்றாய்ந்து அதனை அவள் கைவிடும் திருக்குறள் சொல்லியிருக்கார். வந்து சொல்லியிருக்கார். இன்னைக்கு வந்து மகளிர் தினம், சிங்க பெண்களுக்கான தினம் இல்லையா? இந்த அசாவை பற்றி நம்ம நிறைய பேசியாகணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகளிர் தினம் அப்போ ஏதாவது மகளிருக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து செஞ்சுருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பரிசுகள் அப்படின்னு வழங்கினாங்க. இந்த முறை வந்து நம்மளுடைய அச்சாவில் உள்ள மாணவ மாணவர்களுக்கு, ஊழியர்களுக்கு அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்கணும். அவங்களையும் நம்ம என்ன செய்யணும், புதிய ஆட்களா வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல
10 பேருக்கு மேற்பட்ட நம்முடைய அக்ஷா ஊழியர்களுக்கு, அதாவது பெண் ஊழியர்களுக்கு அக்ஷஸ் அவார்ட்ஸை வந்து நம்ம செலுத்துற சார் வந்து வழங்கிருக்கிறாரு. இந்த இதை வந்து நான் பேர் பண்றா பார்த்தீங்கன்னா 15 வருஷமா இருக்கிறேன். சாரை வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கும் போது எப்படி இருந்தாரு அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாரு. இது இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷயா சாரோட சகோதர அக்ஷயராஜ் சாரு, நண்பர் வந்து சேரன், வள்ளியவங்க, நிர்மலா சுந்தரராமன், அப்ப வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் தினத்துக்கு இந்த அக்ஷயாவை வந்து ஒரு நிகழ்ச்சியா சந்திக்கணும் அப்படிங்கிறது. பெண்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மாற்றத்துல இருந்து இன்னொரு மாற்றத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயாவில கிட்டத்தட்ட ஒரு 7 துறை சார்ந்த பயிற்சியை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ட்ரைனர் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டிடி பாத்தீங்கன்னா ஏகலட்சுமி மேடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தையல் கலைஞருக்கு நாகரத்னம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல ட்ரைனிங்க்கு வந்து பல வல்லுநர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்கள். எதுக்காக இந்த பெண்கள் அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் சரியாகவும் நேர்மையாகவும் திறம்பட செய்வாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த விஷயம் பெண்களுக்காக அந்த ட்ரைனிங் பொறுப்பை ஒப்படைக்கணும். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக சிறப்பாக செய்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்க அக்ஷயஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இறந்திருக்காங்க. இங்க நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி ஆகணும். நாட்டுக்கு உட்பட்டது. இன்னைக்கு நீங்க செய்யற சமையல் கூட நாளைக்கு அதே சமையல் செய்ய பிடிக்காது. நம்ம இன்னைக்கு செய்யற பொருளை கூட நாளைக்கு வேற ஒரு பொருளுக்கு மாற்றத்துக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிமா அரோரா அப்படிங்கிறவங்க பத்தி நம்ம பேசலான் இருக்கேன். ஹரிமா அரோரா அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். உலக லெவல்ல அவங்க மாதிரி ஜேர்னலிஸ்ட் பண்ணதே கிடையாது. அவங்க எடுக்காத பேச்சுகளே கிடையாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேர் நேர்காணல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்துல முதலில் துறை சார்ந்த விஷயம் சலிப்பு இருந்துச்சு. இந்த சலிப்புல இருந்து நம்ம மீனவுக்கு அவங்க ஆரம்பிச்சு என்ன தெரியுமா, பெரிய ஓட்டல் தொழில். அந்த ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அளவில் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கிறாங்க. காரணம் நமக்கு இன்னொரு மாற்றம் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சதுனாலதான் அவங்களால நம்பர் 1 இடத்துல முடியுது. அப்ப வந்து அவங்க ஒரு பேனலிஸ்ட் இன்னொரு பேனலிஸ்ட வந்து கேட்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஆளுகளை கேள்வி கேட்கறாங்க. மன்னர்களாச்ச இளையராஜா எங்க போறாங்கன்னு தெரியாம அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அப்போ நம்ம வந்து ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்கறாங்க, ஏன் மேடம் நீங்க மாற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க அதே சமையல் தொழிலாளர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு எனக்கு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்காக நான் என்ன செய்யணும், 1 மாசம் என்னோட ரெசிபில 1 மாசம் போட்ட ரெசிபி அடுத்த மாசம் அந்த ரெசிபி இருக்காது. நீங்க நினைச்சாலும் அடுத்த 1 மாசத்துக்கு வேற ரெசிபி தான். இப்படி 12 மாசத்துக்கு மாசம் தவறாம ரெசிபியை மாத்திக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பேரும் நான் ரெசிபியை மாற்றும் போது நான் ஒரு புது தொழில் செய்யற மாதிரி தான் எனக்கு. அதனால எனக்கு அந்த மாற்றம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்மளும் அப்படிதான். இங்க நிறைய பேர் மாற்றத்துக்காக இங்க வந்திருக்கோம். அந்த நிறைய மாற்றத்தை வந்து என்ன செய்வோம், அக்ஷயா வந்து மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். நிறைய இடத்துல வந்து நம்ம அக்ஷயா சார் வந்து தெளிவா சொல்லிட்டே இருக்காரு. நான் வந்து ஒரு சாலையில வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அவங்க இன்னைக்கு வந்து என்ன செய்றாங்க, ஒரு பெரிய ட்ரெயினிங் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இங்க அக்ஷயா எல்லாரையும் தேடி பிடிக்க தயாரா இருக்கு. கத்துக்கிற இங்க தயாரா இருக்காங்க முக்கியம். அப்படி கத்துக்கிட்டா பெரிய பெரிய சாதனைகளை செய்யலாம். இந்த அக்ஷயா வந்து மகளிர்கள் என்ன எல்லா திறமையும் கொண்டாட தயாரா இருக்கு. நீங்க தயாரா இருந்தா மட்டும்தான். அதுக்கு நம்ம அக்ஷயாவுக்கு இங்க வந்த மாணவிகள், மாணவர்கள் மற்றும் பெண்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் வாக்குகளை பொறுத்து நிச்சயம் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி விமென்ஸ் டே. இங்க வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு காலை வணக்கம் மற்றும் விமென்ஸ் டே, ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? பெண்கள் மெயினா. ஏன்னா இன்னைக்கு நமக்கான தினம். அந்த தினத்துல நிச்சயமா எல்லா கவலைகளையும் மறந்து இன்னைக்கு இந்த ஒரு நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் அதுக்குதான் நம்ம ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அதே நேரத்துல இங்க எல்லாரும் வந்து கவனிக்கவும் செய்யணும். ஏன்னா நம்ம அக்ஷயா பத்தின ஒரு சில விஷயங்கள சொல்லணும். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அக்ஷயா மட்டும்தான் காரணம். காரணம் என்னன்னா,
நான் 2005 இருந்து நான் அக்ஸால இருக்கிறேன். பழவேற்காடு என்னுடைய கிராமம். சுனாமிக்கு முன்னாடியே நான் டிராப்ட் ஆயிட்டேன். சுனாமிக்கு பிறகுதான் நம்ம அக்ஸா பழவேற்காடு வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, படிப்புக்கு கொடுக்கல. அப்ப நான் அக்ஸால ஜாயின் பண்ணேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு நிறைய பயிற்சிகள் அக்ஸால எனக்கு கொடுத்துச்சு. அதே நேரத்துல எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து என்னை எப்பவுமே ஒரு கோடிமேட்டர் என்ற ஒரு நெஞ்சிலேயே என்ன அக்ஸா இப்ப இருக்கிற கொண்டுட்டே வராங்க. காரணம் என்னன்னா அதுக்கான திறமையும் பயிற்சியும் அக்ஸால எனக்கு கொடுத்துது. பழவேற்காட்டுல இருந்து இப்ப இந்த 2025 வரைக்குமே சொல்றேன், எங்க மக்களுக்கு எங்க அண்ணன் வருஷாந்திரம் செஞ்சுக்கிட்டா இருக்காரு. அக்ஸா மூலியமா எவ்வளவு மக்கள் எவ்வளவு பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு சாட்சியாக ஒரு 5 கோடி பெண்கள் இங்க பழவேற்காடு பயிர்ந்து வந்திருக்காங்க. 2005 நம்ம டிரைபல் மக்கள் மகளிர் குழுனா என்னன்னே தெரியாத மக்களுக்கு அக்ஸால ஒரு குழுவை உருவாக்கி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அக்ஸா மட்டும்தான். அந்த பெண்கள் முன்னுக்கு வர்றதுக்கு அக்ஸாதான் காரணம். அந்த பெண்கள் குழுக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி பழவேற்காட்டவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அவங்க தொழிலுக்கு தேவையான இறால் பண்ணை, நண்டு பண்ணை அப்படின்னு நிறைய பண்ணைகள் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதையும் இப்ப வரைக்கும் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்காங்க. மற்றபடி பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது, ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் அக்ஸாவில் ஒரு 250 பெண்களாவது பயனடைஞ்சுட்டு இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க இந்த அக்ஸாதான் காரணம். அதுக்கு உதவியா இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்களும் இதுக்கு காரணம் தான் நாங்க சொல்லணும். நான் படிப்பு குறைவா இருந்தாலும் இன்னைக்கு என்ன நம்பி பழவேற்காடு ஒரு அண்ணன் ஒரு அலுவலகமே வச்சு அதை காத்துக்கிற அளவுக்கு என்னை ஒரு ராணியா உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா பெண்கள் வெற்றிக்கு பின்னாடியே ஒரு ஆண்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா எங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாருன்னா எல்லா பெண்களுமே வெற்றி பெண்கள் தான். இது என் மனசால நான் இதை சொல்றது. உண்மையாவே இது அக்ஸா ஃபவுண்டர் அவங்க சொல்லுகிற அண்ணனுக்கு தான் நாங்க ரொம்ப நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு ராணி மாதிரி இந்த அக்ஸா ஆபீஸ்ல வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையும் உண்மைக்கும் நான் இத்தனை வருஷமும் அவரோடவே தொடர்ந்து ஒரு தங்கச்சியா இருந்து நான் இதை செயல்பட்டு வரேன். இன்னமும் இருக்கேன். என்னால என் உடம்புல எவ்வளவு கொண்டு இருக்கு அது வரைக்கும் அக்ஸால இருக்கு. அவர் போலீஸை வளர்க்க வர மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் அக்ஸா நம்பி யார் வந்தாலுமே நிச்சயமா அவங்களுக்குன்னு ஒரு வழி கட்டாயம் தெரியும், கட்டாயம் காட்டப்படும். அதை பயன்படுத்திக்கிட்டா நம்ம எல்லாருமே ரொம்ப பேருக்கு போய் சேரும். இன்னும் நான் வாங்குற சம்பளத்தெல்லாம் வெளியே சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. நீ படிச்சது இவ்வளவுதான், ஆனா நீ 25,000 சம்பளம் வருவது எனக்கு கேள்வி கேட்கறாங்க. ஆனா என் குடும்பத்துக்கு அது என்ன நம்பல. என் அப்பா இப்ப ஃபீல் பண்றாரு, உண்மையாவே நான் படிச்சு வச்சுக்கோம் பொழுது அந்த அளவுக்கு எங்க அண்ணன் நம்ம முன்னேற்று கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக இந்த நேரத்தில் எங்க அண்ணனுக்கு நான் ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சது. அதே நேரத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருங்க. பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு சேர்ந்து ஒரு மூலையில உட்காராதீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. அதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பெண்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். கால் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கால் வீங்கி நடக்க முடியாம போச்சு. நான் வீட்டுக்கு அந்த வழியோட வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த இன்சிடென்ட் நடந்தது. வீட்டுக்கு வரும்போது என் வீட்டுல இருக்கிற ஒரு உறுப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கால் அடிப்படைச்சு பரிதாபப்படல. அவங்க சொன்னது என்னன்னா, செய்த பாவத்துக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிமிஷம் என் காலில் பெல்ட்டை கட்டிட்டு அவங்க முன்னாடியே நடந்தது. அதே நிமிஷமே அன்னையிலிருந்து மறுநாள் வரைக்கும் நான் நடந்துதான் போனேன். ஏன்னா
நான் பாவம் செய்யலன்றத அந்த இடத்துல என் குடும்பத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு என் வழியை நான் பொறுத்துக்கிட்டு நான் மறுநாளே நான் ஆபீஸ்க்கு வந்தேன். எதுக்குன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி மூலையில உட்கார வைக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. ஆனா நம்ம தான் அதையும் தாண்டி முன்னுக்கு வர்றது ஒரு மன தைரியம் இருக்குது எல்லா பெண்களுக்கும். அது இருந்தா நிச்சயமா எல்லா பெண்களுமே வெற்றி பெறுவதும். எல்லாருக்கும் நகரத்தின வாழ்க்கை செஞ்சு பெண்களுக்கான பிரச்சனை, இந்த மாதவிழா பிரச்சனை, இதுல நிறைய பேருக்கு கேன்சர் வருது. அது சம்பந்தமான மதிப்புக்குரிய ரத்தம்மா வந்திருக்காங்க, அவங்க கணவரை வந்திருக்காங்க. அது சம்பந்தமா ஒரு 10 நிமிஷம் இந்த காலை அவங்க அந்த சம்பந்தமான விஷயத்தை பற்றி தயவுசெய்து கவனிங்க. எல்லாம் அழகா இருக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ அச்சா நிறுவனம் உருவாக காரணமா இருந்தவர் என்னுடைய அண்ணன் மிஸ்டர் அக்பராஜ். கைப்பற்றின எல்லாரும் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 15,000 பெண்களுக்கு உருவாக்கிட்டோம். நாங்கள் இங்க மட்டும் வேலை செய்யல, ஆந்திராவிலும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆந்திராவில் அண்ணன் பார்க்கிறாரு, அதனால அவரும் வந்திருக்காரு. அவரு என்னை உருவாக்குறவர் அவரு தான். அதனால அவரை கூட நீங்க நல்ல முறையில் கைப்பற்ற அண்ணன் பேசுறீங்க. அவர் வருக வரவேற்கிறோம். உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகில் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் சிறந்த நாள் என்று கருதப்படுகின்ற உலக அளவிலே பெண்கள் உரிமை தினம் இந்த நாளிலே நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைப்பதற்காக அமைத்து கொடுத்திருக்கின்ற எங்கள் அன்பின் சகோதரியா சீப்பட்டன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலையாளராக அமைந்திருக்கின்ற ஒரு மதிப்புக்குரிய சீஃப் ஆனரபிள் மாநில அவர்களே மற்றும் அஸ்ரா நிறுவனத்தின் செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கூட்டி அமைப்பதற்கு தேவையான யாஸ்மின் அவர்களே மற்றும் அஸ்ரா நிறுவனத்திற்கு தலைமுறையாருக்கு துணையராகவும் இணையராகவும் துணைகளாகவும் கூட்டு ஒரு மனமாகவும் அமர்ந்திருக்கின்ற பணியாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஏதுவாக ஈரலாக வந்திருக்கின்ற விருந்தினர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அஸ்ரா நிறுவனத்தின் சார்பாக இந்த உலக அளவில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு நான் வருக என்று வரவேற்கின்றேன். இப்படியாக இந்த நாளில் கூட என்னை நம்முடைய தலைமுறையை பாவங்களா என் உடன்பட்ட சகோதரர் இருந்தாலும் கூட இந்த நாளில் கூட என்னை ஒரு விருந்தினராக அழைத்து என்னை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயருக்கும் மற்றும் அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டுள்ளேன். இன்றைக்கு பார்த்தோமானால் உலகத்திலே நாம் எல்லோரும் படித்து வந்தவர்கள் தான். முன்னொரு காலகட்டத்திலே பெண்கள் என்றால் அடிமையாக வாழ்ந்தவர்கள், உடன்பட்ட ஏறியவர்கள். பெண்கள் என்றாலே வீட்டை போய் வேலை. அந்த வேலை என்ன என்று சொன்னால் சமையல் செய்வது, துணி துவைப்பது, பிள்ளைகளை பராமரிப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, வீட்டை பாதுகாப்பது. ஒரு காலகட்டத்திலே கொடுமை நிறைந்த அந்த உடன்பட்ட ஏறுதல் என்ற கொடூரமான ஒரு செயல்பாட்டை நாளடைவிலே இந்த சமுதாயம் மாற்றி அமைத்துக் கொண்டு வந்திருந்தது. இந்த நாளிலே பார்த்த நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த பெண்கள் தினத்தை நாங்கள் கொண்டாடி வருகிறோம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். ஏன் சொன்னா இந்த 25 ஆண்டுகள் தொடர்ந்து நாளொரு மேவி போகிற எண்ணமாக வளர்ந்து வருகிறது தவிர தோல்வி போகவில்லை. இன்றைய பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனையோ ஆயிரங்களை செலவு பண்ணி இப்படியாக ஒரு நிறுவனம் பெண்களுடைய உரிமைகளை தெரிந்து கொள்ளும்படியாகவும் அதன்படி செயல்படும்படியாகவும் அவருடைய உரிமைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்படியான இப்படி அற்புதமான வாழ்க்கை இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஐயா சொன்ன வண்ணமா நம்முடைய உரிமைகள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் அனைவரும் செல்லிலேயே மூழ்கி செல்ல இருந்தாலும் அந்த நிலைமைகள் நமக்கு மாற வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அடிமையாக இருந்த பெண்கள் இன்றைக்கு எல்லா துறையிலையும்
அவர்கள் பணி செய்வதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், நிறுவனமும் அறிய விட முடியும். இன்னும் எந்த துறையில பெண்கள் இல்லை. பஸ் ஓட்டுவதில் இல்லையா, ஆட்டோ ஓட்டுவதில் இல்லையா, கார் ஓட்டுவதில் இல்லையா, பைக் ஓட்டுவதில் இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லையா, எந்த டிபார்ட்மெண்ட்ல பெண்கள் இல்லை. பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னொரு நாட்களில் கூட நிறைய தொழில் நிறுவனங்கள் இதுக்காக போராடி இந்த பெண்களுக்கான அரும்பெரும் உரிமைகளை பெற்றுத் தந்தது. எனவே இது பெண்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு பெண்ணு கல்வி கற்றவர்களாக இருந்தால் அவள் அந்த வீட்டிற்கு இழப்பு என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த பெண்களினுடைய உரிமைகள் என்ன என்பதை முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் என்னை அறிந்த வரையிலே பார்க்கும்போது பேங்க் எல்லாம் போகும்போதெல்லாம் ஓட்டுநர் செல்லும் போதெல்லாம் யாரு லேண்ட் ஆர்டர் அவன் தான் ஓட்டு போட வேண்டும், யாரு பணக்காரர்கள் அவன் தான் பேங்குக்கு போக வேண்டும். ஆனா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்க பேங்க்ல பெண்கள் தான் பேங்க்ல இருக்காங்க. ஒரு 8 மணி ஆனா பெண்கள் நடமாட்டம் இருக்காது. இன்னைக்கு காலத்துல இன்னைக்கு 12 மணி ஆனாலும் பெண்கள் நடமாட்டம் தான் இருக்கிறது, ஆண்கள் நடமாட்டம் இல்லை. ஏன்னு சொன்னால் பெண்ணுடைய உரிமைகள் வளர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பெண்ணும் ஆணும் சமம். ஜாதி என்று சொன்னால் 2 தான், ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. ஆகவே அந்த சூழ்நிலையில ஆணுக்கு நிகரானவர்கள் பெண்கள், பெண்களுக்கு நிகரான ஆண்கள் என்பதை இந்த சமுதாயம் உயிர்ப்பிக்கிறது. இந்த உயிர்களை பெண்கள் எப்போதுமே அதை தவறவிடாமல் அந்த உரிமைகளை பெற்றுக்கொண்டு நாம் பெறுகின்ற உரிமைகள் நம் பிள்ளைகளையும் போய் சேர வேண்டும். அனைவருக்கும் கல்வி என்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இளவயதிலே வேலைக்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் பெண் பிள்ளை என்றால் எளிதாக பார்க்கக்கூடாது. பெண் பிள்ளை பிறந்திருப்பது என்று சோகமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு ஒரு தாய் தந்தையை காப்பாற்றும் ஆணை விட. அப்பேற்பட்ட புனிதமான பெண்கள் நீங்கள். ஆகவே இப்பேற்பட்ட இந்த நிறுவனம் உங்களுக்கு இப்படியான ஒரு அருமையான உங்களை அழைத்து பெண்ணுடைய உரிமை என்ன என்பதை நிலைநிறுத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்தி வழி அனுப்பும்போது இவன் நீங்கள் உண்மையாகவே ஒரு சூழ்நிலை என்ன என்பதை அறிந்து உணர்ந்து பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வேண்டி கேட்டுள்ளது. இப்போது வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இப்ப எதை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம மாதவிடாய் சம்பந்தமான ஆரோக்கியமான வழிகளை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். இப்ப மாதவிடாய்னால நமக்கு இச்சிங், இரிட்டேஷன் இருக்கும், ஸ்டமக் பெயின் இருக்கும். அது மாதிரி ஒரு நாள் 3 days வந்து ரொம்ப அமைதியா இருக்கல, அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமாவும் சுகமும் சந்தோஷமாவும் எப்படி அதை கடந்து போறதுன்ற பத்தியா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போறேன். சீக்கிரமாவே முடிச்சுட்டேன். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடையில எப்பவுமே நம்ம வாங்குவல்ல அந்த நாப்கின் இது. இது வந்து நான் சொல்றேன் பெர்மனன்ட் சானிட்டரி நாப்கின். இது வந்து ஓபன் க்ளோஸ் இருக்கும். மற்ற நாப்கின் உங்களுக்கு வந்து ஓபன் க்ளோஸ் இருக்கவே இருக்காது. இது ஓபன் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா காட்டன்ல ரெடியானது. அதாவது காட்டன்ல நம்ம பியூர் காட்டன் பருத்தியால இந்த ஆபரேஷன் தேர்ல யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி காட்டன்ல ரெடியானது. இதுல இருக்க ஜெல் வந்து அலோவேரா ஜெல்லு. இது யூஸ் பண்றது உங்களுக்கு இச்சிங், இரிட்டேஷன் எதுவுமே வராது. கலர் தெரியலன்றதுக்காக கேசரி பவுடர் கலந்துருக்கேன். ஏன்னா வாட்டர் அந்த தூரமா இருக்கும் தெரியாது இல்லை, அதனால கேசரி பவுடர் கலந்துருக்கேன். பாத்தீங்கன்னா
ரெண்டுத்திலையும் 100 ml வாட்டர் அப்ளை பண்ண போறோம். எதுல ஸ்டோரேஜ் இருக்கு, எதுல ஸ்டோரேஜ் இல்லை, நீங்களே நேரா பார்க்க போறீங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு நாள் பிளே பண்ணலாம், மலையெல்லாம் ஆடலாம், ஓடலாம்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது எப்படின்னு நீங்களே நேரடியாக பாருங்க. இப்போ ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். இப்ப இதை கொஞ்சம் நேரம் கூட இருக்குது. இது அப்படியே விட்டுட்டு இதுல அதே மாதிரி 100 ml வாட்டர் அப்ளை பண்ண போறோம். வாட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ml பிளட்டுக்கு சமமானது. ஏன்னா நம்மளோட பிளட்டோட டென்சிட்டி அதிகம், வாட்டரோட டென்சிட்டி கம்மி இருக்கிறதால நம்ம 150 ml கிட்ட எடுத்துக்கிறோம். ஒரு 35 ml கிட்ட வரும் பிளட்டுக்கு ஈக்குவல் ஆகும். இப்ப பாருங்க இதுல அப்ளை பண்ண பாத்தீங்களா, இந்த வாட்டர் நம்ம ஆர்டர் நம்ம வாங்கி நார்மலா யூஸ் பண்ற பாருங்க, அந்த நாப்கின்ல அப்ளை பண்ண வாட்டர் அப்படியே உங்களுக்கு வெளியில வந்துடும். ஓகேவா? அதே நான் செமினல் அப்ளை பண்ண இது பாருங்க, ஒரே டிராப் கூட உங்களுக்கு வெளியே வரவே வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மற்ற நாட்கள் யூஸ் பண்றப்ப அந்த வெக்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நமக்கு இச்சிங் இரிட்டேஷன் வர்றது, ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலா இருக்குது, எப்ப ரிமூவ் பண்ணுவோன்ற மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்ல பாருங்க, எவ்வளவு ஈரம் இருக்கு பாருங்க. ஏன்னா வந்து தொட்டு பாக்குறதுனா கூட தொட்டு பாத்துக்கலாம், எவ்வளவு ஈரம் இருக்கு பாத்துக்காங்க. அதே இதுல போட்டுக்கோங்க, ஒரே ஒரு டிராப் கூட உங்களுக்கு வெளில வராது, அந்த ஈரத்தன்மை இருக்கவே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா பைக் ஓட்டுறீங்க, நல்ல ப்ரெஷர் எடுத்து உட்காரதா செய்யணும், அப்ப எதுவுமே லீக்கேஜ் எதுவும் ஆகாது, ஈரத்தன்மை ஒரே சீக்கிரமாவே ட்ரை ஆயிடும். அதனால நம்ம பேட் வச்சிருக்க ஃபீலே இருக்காது, பீரியட்ஸ்ல இருக்கிற ஃபீலே இருக்கவே இருக்காது. இப்ப ரெண்டுத்தையும் உங்களுக்கு வந்து பிரிச்சு காட்டுறேன், என்ன எதுல என்னென்ன இருக்குன்றது மட்டும் பிரிச்சு காட்டுறேன். இப்ப நம்ம ஆர்டர் யூஸ் பண்ற நாப்கின்ல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ற நாப்கின் வந்து பிளாஸ்டிக்கும் கெமிக்கல் ஆனது. இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும், இது நம்ம ஸ்கின்னோட டச் ஆகுது. அப்ப இது சொரசொரன்னு இருக்கிறதால நம்ம நடக்கிறப்போ வைக்கிறப்ப வண்டி ஓட்டுறப்ப எல்லாம் உறைஞ்சிட்டே இருக்கப்ப நமக்கு இச்சிங் இரிட்டேஷன் வரும், புண்ணாகும். எங்க பாக்கறதுனா பாத்துக்காங்க, ஏன்னா இதுக்கு இருக்க டிஃபரெண்ட் நான் சொல்ல போறேன், பாக்கறதுனா பார்த்து பாத்துக்காங்க. இது வந்து செகண்ட் லேயர். இது பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் அதெல்லாம் கலந்து இருக்கும். இது வந்து பர்ஃபியூம்ன்றது வந்து நம்ம வெளியில ட்ரெஸ்ஸுக்கு மேலதான் அடிச்சுப்போம். ஒரு இன்னர் பார்ட்ல பர்ஃபியூம் வந்து போறப்ப நம்ம பிளட்டோட கலந்து கேன்சர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் காட்டன். அதாவது ரீசைக்கிள் காட்டன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண காட்டன் எடுத்து குளோரின், ப்ளீச்சிங், டயாக்சின் அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருது. அதனால நமக்கு ஒண்ணு ரொம்ப அந்த ஒரு மாதிரி அரிப்பு பல்ல இது யூஸ் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுல இருக்க ஜெல்லு பாத்தீங்கன்னா சிலிகான் ஜெல், அதாவது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் இருந்து வர ஜெல்லு. இது இதெல்லாம் யூஸ் பண்றப்ப நமக்கு மலட்டு தன்மை அதெல்லாம் வரும். இது லாஸ்ட் லேயர். இது பிளாஸ்டிக். அதாவது ஒரு 3 days வந்து 5 days வரைக்கும் நம்மளோட பிறப்பிற்கு ஒரு சுவாசிக்கிற பகுதி தான். அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் மாஸ்க் நம்ம போட்டா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப சமீப நாட்கள் பிரிச்சு கட்டுறவங்களுக்கு
வந்து நம்ம ஸ்கின் பிரச்சனை வரப்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு என்ன தொட்டு பார்க்கணும்னா வந்து தொட்டு பார்த்துக்கலாம். வாங்க வந்து பார்க்கறதுனா பாருங்க. இது வந்து செகண்ட் லேயர். அதாவது இது எதுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 டெக்னாலஜி இருக்கு. அதனால நமக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வராது. அது இங்க பாருங்க, இதுதான் இப்போ ஃபெமினிசம். இது வந்து டெக்னாலஜி எல்லாமே காட்டன் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். ஒரு நார்மல் பார்த்தீங்களா அந்த இது இது எப்படி இப்போ கொஞ்சம் இருக்குல்ல உங்களுக்கு அது இந்த லேயர் வந்து சாஃப்டாக இருக்கு. இது சாஃப்டாக தான் இருக்கு. இது சாஃப்டாக தான் இருக்கு. இது வந்து 5 டெக்னாலஜிஸ் இருக்குது. அதாவது ஆனியான்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது எதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட் வெளியில வருது இல்ல, அந்த வெளியில வர பிளட் வந்து இந்த காப்பல் இருக்க பாக்டீரியா எல்லாம் பட்டு பிட்ட பாக்டீரியா உருவாகும். அதனால நமக்கு அந்த பிளட் கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும், ஹீட்டிங் இரிட்டேஷன்ல இருக்கும்ல, அதுதான் அந்த பாக்டீரியாவை வந்து எலிமினேட் பண்றது ஆனியான்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராரெட்னு ஒரு டெக்னாலஜி. அது வந்து பீரியட்ஸ் அப்ப நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்கும். அப்புறம் மேக்னெட்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த மூட் ஸ்விங் சொல்றாங்க பாத்தீங்களா, பீரியட்ஸ் எரிஞ்சு வருது, கோவமா இருக்கிறது, சரியா முடிவு எடுக்க மாட்டோம், ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாம மற்ற டேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு மேக்னெட்டிக் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நானோ சில்லர் வந்து நம்மளோட நாளமில்லா சுரப்புகளை வந்து நல்லா சுருக்க வைக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் கைட்டின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி. அது வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டோம்னா மக்கி போயிடும் மண்ணில். இந்த நம்ம நார்மலா யூஸ் பண்ற நாப்கின் வந்து மக்காது. ஃபெமினின் சொல்லிட்ட நாப்கின் வந்து யூஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டீங்கன்னாலும் மக்கி போயிடும். இதுவும் ஒரு காட்டன் தான் உங்களுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்ல ரெடி ஆனது. இதுல இருக்க ஜெல் பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். அதனால உங்களுக்கு யூஸ் பண்றப்ப அந்த ஸ்டமக் பெயின் இருந்தாலும் சரியா போயிடும். இதை பத்தி நிறைய பேருக்கு ஸ்டமக் பெயின் இருக்கு பாத்தீங்கன்னா, அது இருந்தா கூட சரியா போயிடும். இதுல இருக்க காட்டன் வந்து சர்ஜிக்கல் காட்டன் சொன்னல, அந்த காட்டன் இது. இது மாஸ் லேயர். இது ஆன்லைன் பேப்பர். இது வந்து கிச்சனால அப்படியே பிச்சு போயிடும். இந்த நேரத்துல எப்படி பிளாஸ்டிக்கா இருந்துச்சுல, இது வந்து ஏர்லைட் பேப்பர். இதுதான் இப்போ இருக்க ஒரு டிஃபரெண்ட். அதே மாதிரி இது வந்து ஒரு நாளுக்கு ஒரு கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். 24 hours கேரண்டடா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. உங்களுக்கு ஃப்ளோ கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு நாளுக்கு ஒரு கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரெகுலர் பீரியட் சரியாகும். இது பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி எந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட், யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தனாலுமே உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, தேங்க்யூப்பா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே கூடியிருக்கும் அனைத்து மகளிருக்கும், அதாவது மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த, அதாவது மகளிர் தினத்தை கொண்டாடினது பல நாட்கள், அதாவது இந்த பெண்கள் செய்கிற சாதனையை புகழ்ந்து தேவாரம் சூட்டி அவங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோடு நம்மளுடைய மிஸ்டர் பால்ராஜ் அவர்களும் மிஸ்ஸஸ்
தீபிகா பால்ராஜ் அவர்களும் மற்றும் இந்த ட்ரஸ்டுக்கு சொந்தக்காரர் செல்லதுரை அவர்களும் சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற வள்ளி அம்மாள் அவர்களுக்கும் நிர்மலா சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூறியிருக்கும் வருங்கால இளச்சீரங்கள், சின்ன பிள்ளைகள், அதாவது இந்தியாவின் தூண்கள், பல சாதனைகளை செய்து நம்மளுடைய தேசத்தை ஏற்று துடித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இன்றைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மகளிர் தினம்னா ஜென்ரலாவே எல்லாருமே சாதனையாளர்கள் தான். மகளிர் தினமும் நம்ம கொண்டாடுறோம். அது பெண்கள் அந்த காலத்துல அடிப்படையிலே இருந்தாங்க. படிப்பறிவு இல்லை, வெளி உலகம் வரல, எந்த வேலையும் செய்யல. அதாவது எந்த வேலையுமே வீட்டு வேலை செய்யறது மட்டும்தான் பெண்கள் என்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா வரும்போது முதல் இந்திய பெண், அதாவது விமான ஓட்டுறதுல முதல் இந்திய பெண் அப்படின்னாங்க. IPS சொல்றாங்க, IAS சொல்றாங்க, டாக்டர்ஸ் சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு பெண்ணா வரும்போது இந்த முதல்ல இந்த உமன்ஸ் டேன்றது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வெளிநாடுல உருவாக்குனது தான். அந்த காலத்துல பெண்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுப்பாங்க, வேலை அதிகமா வாங்குவாங்க. ஆண்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்கும், ஆனா வேலை டைம் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பெண்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு, ஏன் நாங்க பெண்கள் நாங்க அதிகமான வேலை செய்யறோம், அதிகமான நேரத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க வேலை செய்யறோம், இன்னும் கேட்டு அவங்களோட அதிகமான நேரம் எடுத்து வேலை செய்யறோம், எங்களுக்கு ஏன் சம்பளம் கம்மின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி பெண்களுக்கு சம உரிமை உண்டு, எல்லாத்துலயும் நாங்க ஈக்குவலா வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க ஃபைட் பண்ண அந்த வெற்றி பெற்ற நாள் தான் உமன்ஸ் டே, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ அவங்க பெண்களுக்காக அவங்க மட்டும் போராடல. நம்ம இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலு நாச்சியார் முதல் பெண்மணி. ஏன்னா அந்த ராணி அந்த அம்மா வெள்ளைக்காரனை எடுத்து அடிமை பணத்தை போகணும், உங்களுக்கு நாங்க அடிமைகள் கிடையாது அப்படின்னு ஒரு பெண் அவங்க உடையாத ஒரு மகளிர் குழுவையே உருவாக்குனாங்க. அதாவது ஒரு பெரிய மகளிருடைய டீம் உருவாக்கி அந்த டீம் வச்சு வெள்ளைக்காரனை விரட்டினவங்க. சோ பெண்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு புலிய பெண் என்ன சொன்னாங்க, முரத்துல அடிச்சு விரட்டுவாங்க அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வீரமும் வீரமும் எல்லாம் இருக்கிறவங்க இந்த மகளிருக்கு நம்ம என்ன செய்யறோம், ஊக்குவிக்கணும். அதாவது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக எல்லா வேலையும் செய்யறாங்க. அதே நேரத்துல பெண்களுக்கு ஒரு சிறந்த குணம் இருக்கு, பொறுமை, சிந்தித்து செயல்படுறது, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் சரியான முறையில யோசிச்சு, அதாவது பொறுமையோடு அந்த குடும்பத்தை வழி நடத்தினா அது சிறந்த குடும்பம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, கணவரை வேலைக்கு அனுப்புறதுல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு, வீட்டு வேலைன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ என்னமா இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப்னா கேவலமா இல்ல சின்ன வேலை. அது ஒரு 3 நாளைக்கு கணவரை வேலை செய்ய சொல்லிட்டு நம்ம உடம்பு சரியில்லைன்னு கற்றுருந்தோம்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்களால அப்பதான் நினைப்பாங்க, ஐயோ நம்ம மனைவி இல்ல நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வேலை இவ்வளவு வேலை செஞ்சுட்டு நம்மள முகம் சுழிக்காம வேலைக்கு அனுப்புறது, அந்த துணியை துவைக்கிறது, நம்மளுக்கு வேலைகள் செய்யறது, எல்லாமே பார்க்கும்போது ஒரு சிறந்த பெண்மணியா இருக்கும்போது நாம அதோட அருமை தெரியாது. 2 நாள் அவங்க உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்கன்னா அன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், அன்னைக்குதான் தெரியும் சரியான சாப்பாடு வராது, வீட்டுல சுத்தம் இருக்காது, பொறிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, சாப்பாடு போற ஆள் இருக்க மாட்டாங்க. இப்பயும் பண்றது யாருன்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் வேலைக்கு போறாங்க எல்லா துறையிலையும். இந்த துறை இல்ல பெண்கள் சொல்லுங்க, எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. ஆனா அந்த பெண்கள் சாதனையாளரா என்னைக்கு மாற முடியும், தன்னோட உழைப்பை அதிகமா கொடுத்து ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போதுதான் அவங்க சாதனையாளர் ஆகுறாங்க. அப்படி நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சாதனை, இங்க கூடியிருக்கிற எல்லா பெண்களுமே சாதனையாளர்கள் தான். ஏதோ ஒரு வகையில அவங்க குடும்பத்திலையும் சரி வேலையிலையும் சரி ஏதோ ஒரு சாதனையாளர்கள் தான்.
அதனாலதான் இந்த நம்மளுடைய மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு கூடி இருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்க சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு 8-9 வயசுக்குள்ள, நம்ம சொல்றது 10 இயர்ஸ் இருக்கணும். பெண் குழந்தைங்களுக்கு எத்தனை பேர் இங்க செல்வ மகள் திட்டம் நீங்க கொடுத்துருக்கீங்க? பரவாயில்ல, ஒரு 20% கொடுத்துருப்பீங்க. மீதி பேரு உங்க வீட்டுல பக்கத்துல இருந்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த செல்வ மகள் திட்டம் கொடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சேவிங் அது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த சேவிங் எவ்வளவுன்னா 8.2% யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, எவ்வளவுமே பேங்க்ல போட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அந்த பர்சன்டேஜ். நீங்க பேங்க்லயும் கட்டலாம், போஸ்ட் ஆபீஸ்லயும் கட்டலாம். செல்வ மகள் திட்டம் எதுக்கு சொல்றேன்னு சொல்றேன், இன்னைக்கு சிறுக சிறுக நீங்க கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான் கட்டுவீங்க. ஒரு குழந்தைக்கு 15 வயசு வரைக்கும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுவீங்கன்னா 1,60,60,000 கட்டுறீங்கன்னு வச்சுங்க. குழந்தைக்கு 21வது வருஷம் வரும்போது 5,40,000 ரூபாய் அந்த குழந்தை கையெழுத்து வரும். அந்த பொண்ணு மேஜர் ஆயிருக்கும், 21 வயசு. ஒண்ணு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்ன்றப்போ மேல படிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். இல்ல அந்த பாப்பா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க கடன் வாங்க வேண்டிய வேலை இல்லை. பெண் குழந்தைங்களுக்கு சேவிங் வச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது கடன் வாங்கணுன்ற ஒரு பிரச்சனை வராது. கடன் வாங்கினா அதை திருப்பி கட்டணும். அந்த டைம்ல உங்களுக்கு இந்த செல்வ மகள் திட்டம் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். ஏன்னா நான் இப்போ இந்த உமன்ஸ் டேல 1000 பெண் குழந்தைங்களுக்கு 250 ரூபாய் கொடுத்து நானே ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு கார்டு கையில கொடுக்குறேன். ஒவ்வொரு மாசமும் 250 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் எவ்வளவு வேணாலும் கட்டலாம். ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கட்டி இருக்கணும். இல்ல எனக்கு வசதி இருக்கு, 15,000 கட்டுறேன், 20,000 கட்டுறேன், 1 லட்சம் கட்டுறேன், தாராளமா கட்டலாம். நீங்க 1 லட்சம் கட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 20 லட்சம் 30 லட்சம் அவங்க வாங்குவாங்க. அப்ப உங்களுக்கு அந்த குழந்தைக்கு நீங்க எதிர்பார்க்கவே வேணாம், எந்த சேவிங்கும் வேணாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதால நீங்க பயப்படவே வேணாம். நம்ம சிக் கட்டணும்னா எடுத்துட்டு ஓடிடுவாங்க, அவங்களுக்கு தேடவே முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ கோர்ட்டுக்கு போனாலோ அவ்வளவு சீக்கிரம் காசு வராது நமக்கு. ஆனா இது அப்படி கிடையாது, நம்ம கவர்மெண்ட்ல நம்ம கட்டுறோம். அதனால அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். இங்க இருக்கிற குழந்தைகள் கட்டாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஒரு வீட்டுல 2 பெண் பிள்ளை இருந்தா 2 பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம கட்டலாம். அந்த 3 பெண் பிள்ளை இருந்தா மட்டும்தான் 2 பெண் பிள்ளைக்கு எழுதிட்டு வரும். மற்றபடி நீங்க உங்களுக்கு எங்க வீட்டுல பெண் பிள்ளை இருக்கு, அக்கௌண்ட் ஓபன் பண்ணது தெரியல, எப்படி போய் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க தீபிகா மேடம் கிட்டயோ இல்ல பால்ராஜ் சார் கிட்டயோ இல்ல சிவதுரை சார் கிட்ட சொன்னீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வாங்கி போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது கட்டி உங்க கார்டோட கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறம் மாசம் மாசம் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு இன்னும் 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் கூட கட்டலாம், வருஷத்துக்கு வரைக்கும் கூட கட்டலாம். உங்களுக்கு இது ரெகுலரா போய் செய்யணுமா அப்படின்ற மாதிரி இல்ல, மாசம் மாசம் சீட்டு மாதிரி கட்டணுமா அப்படிலாம் இல்ல. உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்தை கொண்டு போயிட்டு நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல கட்டிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டினா கூட போதும். ஆனா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கட்டணும் நம்ம. அப்பதான் அது லேப்ஸ் ஆகாம இருக்கும். இல்லைன்னா காலாவதி ஆயிடும். காலாவதி ஆயிடுச்சு, என்னால முடியல, 2 வருஷம் கட்ட முடியல, 3வது வருஷம் 4வது வருஷம் நான் கட்டுறேன், ஆனா இந்த சேர்த்து கட்ட முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. சோ உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க, அந்த சலுகைகள் எடுத்துக்கங்க. இப்ப பெண்கள் நீங்க எல்லாருமே சுய உதவி குழுவில் இருப்பீங்க, இப்போ என்ஜிஓல இருப்பீங்க. உங்களுடைய ஆம்பிஷன் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு துளி கூட பேக் ஆகாதீங்க. இதை செஞ்சு ஆகணும், இதை சாதிச்சு ஆகணும்னா பல கஷ்டம் வரும். நமக்கு கஷ்டம் வரும்போது ஐயோ கஷ்டம் வந்துச்சு முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தோற்றுருவோம். முடியாததை கூட முடிக்க முடியும். பெண் நினைச்சா கண்டிப்பா சாதிக்க முடியும். பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமான பலமும் அதிகமான தைரியமும் இருக்கு. அது தெரியுமே தெரியாது. நம்மளுடைய சக்தி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும். அவமானப்படுத்துறாங்களா, கவலைப்படாதீங்க, அது யாரையோ அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. உங்களால நீங்க நினைக்காதீங்க. நம்மள அவமானப்படுத்துறாங்கன்னு நினைச்சாதான் நம்ம தோன்றுவோம். வேற யாரையோ பின்னாடி இருக்கிறவங்க யாரையும் அவமானப்படுத்துறாங்கன்னு நீங்க கண்டுக்காம நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. தோண்டி நின்றுட்டு அழுதுட்டு ஐயோ இப்படி பேசுறாங்களேன்னா அங்க முன்னே உங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறீங்க.
சோ எந்த காரணத்தை கொண்டோ எதற்காகவோ பெண் அழக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதான். அழுகதான் வீக்னஸ். நம்ம அடுத்தவங்களை வேணா அழ வைக்கலாமே தவிர நாம அழக்கூடாது. வெங்காயம் உரிக்கும் போது கூட கண்ணாடி போட்டு வெங்காயம் உரிக்கணும். பக்கத்துல தண்ணி வச்சீங்கன்னா வெங்காயத்தோட நெடி அவ்வளவா வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கலா யோசிச்சு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு சாதனை. வெங்காயம் இருக்கும் போது அழகான வெங்காயம் வச்சுன்னா அது ஒரு சாதனை. சோ நம்ம யோசிக்கிறோம். அதாவது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான மூலம்னு சொல்லுவாங்க. நீங்க அதை அதிகப்படுத்த அது அதிவேகமா உங்களை வளர்த்துவிடும். அதே நேரத்துல ஆபத்துக்கள் வரும்போது நம்ம இப்ப எத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க? நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்கிறேன். எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு பையன் இருப்பான் இல்லையா? பொண்ணு பையன், இல்ல 2 பொண்ணு இல்ல 2 பையன் இருப்பாங்க இல்லையா? தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க ஃப்ரெண்ட்லியா இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வாடா போறான்னு பேசிக்கிட்டு ஈக்குவலா என்ன விஷயம் வேணாலும் ஷேர் பண்றாங்களோ அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணா மட்டும்தான் அந்த பிள்ளை தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க. தாய் டீச்சரா மாறுவீங்க. ஆண் பிள்ளைகள் 16 வயசு 17 வயசு 19 வயசு 20 வயசு வரும்போது அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வேற மாதிரி வேலை செய்யும். அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும். அந்த நேரத்துல தாய் தந்தை 2 பேரும் உட்கார்ந்துட்டு பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி யார் கூட பழகுறாங்க, எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்றது சின்ன குழந்தைல இருந்தே நீங்க கத்துக் கொடுத்துருங்க பசங்களுக்கு. வீட்டுக்கு அம்மா அப்பா கிட்ட ஒப்பிக்காம அவங்க தலை வெடிச்சுடும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எந்த தப்பும் நடக்காது. அவங்க செய்யறது தப்புன்னா உடனே நம்ம முகசுழிச்சு தேவைப்படக்கூடாது. இது பண்ணா இது வரும், இப்படி பண்ணா இது தப்பு. முதல்ல அவங்களுக்கு தவறுன்னா என்ன, தண்டனை என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டது என்ன, இதை தெளிவுபடுத்துறீங்க. தெளிவுபடுத்திட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்ல சரி, வீட்டுல உங்க பிள்ளைங்க தான் உங்க தெருவுல பெஸ்ட் பிள்ளைகள். அந்த மாதிரி பெஸ்டா இருக்காங்க. ஆனா நாம கொஞ்சம் பசங்க விளையாடுறாங்க, நான் வேலைக்கு போறேன், நான் பசங்களை பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, பசங்களுக்கு தானே சம்பாதிக்கிறேன்றீங்க. அந்த குழந்தை கெட்டு குடிச்சவர் அவரோட ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க சம்பாதிச்சு கொடுக்கறது அனுபவிக்க முடியுமா? அந்த குழந்தைக்கு அதனால பிரோஜனம் இருக்கா? சோ நம்ம அதை யோசிங்க. உங்க பசங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் கூட அந்த இடத்துல சரிக்கு விழாம இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க உங்க பிள்ளைங்களை கண்காணிச்சுட்டே இருக்கணும். அவங்களை நல்வழிப்படுத்தணும். அவங்க நல்ல பிள்ளைகளா இருக்கும்போது அவங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லும் போது 1000 கோடிக்கு சமானம். கோடிகள் நமக்கு முக்கியம் இல்லை. உங்க பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை இல்ல, உன் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லும் போது நீங்க அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு சொல்றீங்க, எனக்கு இது போதுங்க, இதுதாங்க நான் கோடீஸ்வரன் இன்னைக்குதான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை உருவாகணும்னா நம்ம பிள்ளைங்களோட நம்ம எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். என்ன ஒரு 21 வயசு ஆகுது பையன், கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போறான், என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட பேச போறான், இல்ல ஒரு பொண்ணு அப்படியே அம்மா அப்பா விட்டு நைஸா ஒதுங்குது. அப்ப என்ன செய்யறது? யாரோ ஒரு பையன் பிராக்கெட் போடுறான் நம்ம பொண்ணுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவைப்படக்கூடாது. கூப்பிட்ட பசங்க இந்த வயசுல லவ் வரும், தப்பு இல்லை. லவ் வரலைன்னா தான் தப்பு. ஆனா வர்ற லவ் எப்படி வரணும்? நமக்கு சொந்த காலில் நிற்க முடியுமா? நம்ம சொந்த காலில் நிற்கிறோமா? நம்மளை பெற்று வளர்த்த அம்மா அப்பா ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, காலேஜ்ல சேர்க்கிறாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு நான் பெண்ணுன்னா நகை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, பையன்னா ஒரு வீடு வாசல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு செய்யறவங்களுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண முடியாதா, இல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண முடியாதா? குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தானே அம்மா அப்பா நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு ஏதோ ஒரு தரவுல அவனுக்கு வேலை வெட்டி இல்லை, அவன் நான் லவ் பண்றான்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். பெற்றோர்கிட்ட போயிட்டு ஓப்பனா சொல்லணும். உடனே அந்த பெற்றோரை ஆட்டி அவனை ஓட்டி அப்படின்னு வரக்கூடாது. அட்வைஸ் பண்ணணும். அந்த இடத்துல இதெல்லாம் வேண்டாம், படிக்கிற வயசுல படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, அப்புறம் உங்களுக்கு லவ் வந்ததுன்னு சொல்லுங்க, நாங்களே பண்ணி வைக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு பேரண்ட்ஸாலதான் சக்சஸ் பண்ண முடியும். ஆனா யதார்த்தமா நம்ம பேசும்போது கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு பசங்களை தார் மரத்துக்கு என்ன செய்வாங்க?
மறைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மைகளையும் மறைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா திட்டுவாங்க. இததான் நிறைய பேரண்ட்ஸ் தப்பா செய்யறாங்க. எந்த காரணத்தை கொண்டு குழந்தைங்கள திட்டாதீங்க. அந்த குழந்தைங்க கிட்ட நல்லபடியா உட்கார வச்சுட்டு அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு சரியான ஒரு புரிதலை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்லவங்களா இருந்தா நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை, ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு கட்ட பஞ்சாயத்து தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பிள்ளைங்களும் இந்த ட்ரக்ஸ் ஹான்ஸ் அது இதுன்னு போறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்கா? இப்ப சின்னதா கூல் லிப்ட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க, கூல் லிப்ஸ் சொல்றாங்க, இப்படி உள்ள வச்சுக்கிறாங்க, கிளாஸ்ல போய் உட்கார்றாங்க, அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, வாத்தியார் என்ன எடுக்கிறாரு கூட தெரியாது. பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது அவன் பேச மாட்டான், சைலண்டா இருக்கான். அவன் பரவாயில்ல, ரொம்ப நல்ல பையனா இருக்கும், ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க இருக்காங்க. அவன் போதையில இருக்கிறான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவன் ஏதோ ஒரு இடத்துல ரசிச்சுட்டே இருக்கிறான். சோ இதெல்லாம் தாய்மாருக்கு தான் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் என்ன நடக்குது, நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, இதெல்லாம் நீங்க கண்காணிச்சாதான் நம்ம பிள்ளைங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டாவோ பெஸ்ட் சில்ட்ரனாவோ நம்ம வீட்டுல இருக்க முடியுமே தவிர, சொசைட்டிக்கு நம்ம பிள்ளைங்க நல்லவங்களா இருந்தாதான் சொசைட்டி நல்லா இருக்கும். அந்த சொசைட்டி நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் அந்த நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்குதுன்னாதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய இல்லாம சந்தோஷத்தை நாம என்ஜாய் பண்ணணும். போராடக்கூடாது. நாம போராடுறதுக்கு என்ன காரணம்? கிடைக்கல, இல்ல நம்ம நினைச்சது நடக்கல. அதை யோசிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நேர் வழியில போய் நம்ம சம்பாதிக்கணும், சாதிக்கணுமே தவிர குறுக்கு வழியில போகக்கூடாது. குறுக்கு வழியில போனோம்னா என்ன நடக்கும்? அதே விஷயத்த நம்ம கைக்கு வர்ற நேரத்துல குறுக்கு வழியில எடுத்துருவோம். அப்போ நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ மோஸ்ட்லி நீங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நேர்மையோட நாணயத்தோட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் நேர்மை நாணயம் நடக்காது, அதெல்லாம் கிடைக்காது. லஞ்சம் கொடுத்தாதான் வேலை ஆகுது, ஒரு பொருள் கொடுத்தாதான் இன்னொரு பொருள் வாங்க முடியுது. இல்ல, அதை எல்லாருமே உறுதிமொழியோட நீங்க எல்லாமே என்னால முடியும், இது பண்ணலாம்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி மாத்திரை சாப்பிட்டா கசக்குது, அப்புறம் உடம்பு நல்லா ஆகுது. அதே மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சாதனை என்பது சாதாரணமா வர்றது கிடையாது. பல சோதனைகளை வென்ற பிறகுதான் வர்றதுதான் சாதனையை தவிர, சும்மா உட்கார்ந்ததுக்கு சாதனை வராது. காசு இருக்குது என்கிட்ட, அதனால நான் சாதனையாளருமா அது கிடையாது. அந்த காசு நேர்வழியில நீங்க சம்பாதிச்சிருந்தாதான் உண்மையான சாதனையாளர். சும்மா யாரோ சம்பாதிச்சு வச்சத கையடிச்சு வச்சு நான் பணக்காரன் ஆயிட்டேன்னா என்னைக்குனாலும் அவன் ஜெயிலுக்கு தான் வரும். சோ நமக்கு நம்மளுடைய சொந்த காசு நம்ம சம்பாதிச்சு 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 1 ரூபாய் யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்குற குணம் வந்தா ஆண்டவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காது. நாம எப்ப வாங்கணும்னு நினைக்கிறோமோ கொடுக்க முடியாது. கொடுக்கணும்னு நினைங்க, உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைங்க, கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் போயிட்டே இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த இறக்க குணம் வரணும். எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும், கஷ்டப்படுறாங்கன்னா பார்க்கணும், அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கணும், ஒரு தீர்வு காணணும். அப்பதான் சொசைட்டில நீங்க ஷைன் ஆகுங்க. உங்களோட வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய இது மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எல்லாரும் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? நானே நம்மளோட வேலை தான் பார்க்கணும், நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா நம்மளால சொசைட்டில வாழ முடியுமா? சோ நமக்கு அந்த இறக்க குணமும் இருக்கணும். சோ பெண்கள் தினத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த உமன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம், என்ன எதிர்பார்க்கறீங்க? அடுத்த வருஷம் உமன்ஸ் டே வரும்போது ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு ஒரு அவார்டு வாங்குற மாதிரி வரணும். அதுதான் நமக்கு முக்கியம். அப்ப என்ன செய்யறேன்? நான் உழைக்க ரெடியா இருக்கேன், நான் என்னோட உழைப்பு இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் சாதனை பெண்களா வர முடியும். நிறைய பெண்கள் சாதிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னா அவங்கள கிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 1/2 hour பேசி பாருங்க. அவ்வளவு போராட்டங்கள் போராடி இருக்காங்க, அவ்வளவு அவமானங்கள் படுத்திருக்காங்க. அவங்க நேர்மையா இருக்காங்க, அவமானப்படுத்துவாங்க, உழைப்பாங்க, அதை காட்டாம மறைப்பாங்க. அதுக்கு அவங்க நிறைய வேலை செய்யலாம், நம்ம உழைப்பை விட அதிகமா வேலை செய்யலாம். அதையெல்லாம் மீறி நீங்க வரும்போதுதான் நீங்க யாருன்றத தெரியும். உங்களை போராட்டத்துக்கு தள்ளினவனே நீங்க எந்த காரணத்துக்கு திட்டாதீங்க. ஏன் சொல்றேன்னா,
அவன் அந்த மாதிரி பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒரு சாதனையாளராக இருக்கும். ஸோ அவனை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முன்னோடைய வளர்ச்சியை பார்த்து அவனே கூலி குறுக்கி மறைஞ்சிடுவான். அதனால பெண்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, தைரியமாக எந்த செயல் செய்தாலும் அதுல தன்னம்பிக்கையோடு துணிவோடு அதே நல்லா யோசிச்சு காலை முன்ன வச்சா பின்னாடி எடுக்காதீங்க. நம்ம நடக்கும்போது கால் முன்ன வைக்கிறோம், இன்னொரு காலம் எங்க இருக்கு, பின்னாடி இருக்கு. அது பின்னாடி இருக்கிறது மறுபடியும் அதுதான் முயற்சி பண்ணுது, முன்னாடி வைக்கதா இல்லையா? அப்படி நீங்க ரெண்டு காலையுமே முன்ன வைக்கதான் நீங்க நகர்றீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் நீங்க ஒரு கால் வரை பின்னாடி வைக்க கூடாது, இல்ல முன்னாடி வச்சு போகணும்ன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா எந்த காலத்தை விட பேக் ஆகக்கூடாது. அப்பதான் உங்களால சாதிக்க முடியும். சோ நீங்க சாதனை ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல யோசிங்க, என்ன செஞ்சா சாதனையாளர். ஒவ்வொரு விஷயமும் சாதனை தான். நீங்க ஒரு நல்ல சமையல் செய்றீங்கன்னா கூட சாதனை தான். அந்த சாப்பாட்டை 4 பேருக்கு ஷேர் பண்ணி நீங்க கொடுக்குறீங்கன்னா கூட சாதனை தான். ஆனா நம்ம சாதனையே இதுதான்றது இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு துறையிலையும் ஒண்ணு இருக்கு, அதுல முன்னேறி போகணும். அதுல நீங்க எல்லாத்துலயுமே நீங்க பெஸ்டா இருக்கணும். எல்லாம் சமைப்பீங்களா? சமைப்பேன். வீட்டு வேலை செய்வீங்களா? செய்யணும். ஆபீஸ் பார்த்துட்டீங்களா? பார்த்துப்பேன். நிர்வாகம் பண்ண தெரியுமா? தெரியும். பஸ் ஓட்ட தெரியுமா? கார் ஓட்ட தெரியுமா? தெரியும். எது எடுத்தாலும் புரியும். நல்ல விஷயங்கள் புரிந்து தெரியுமா? தெரியும் சொல்லக்கூடாது. சோ நான் சொல்றது நல்ல விஷயங்கள் எது வேணாலும் எனக்கு தெரியும்னா தெரியும். அந்த ஒரு பெண்மணி உண்மையிலே சாதனையாளர் தான். சோ நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும், சொல்ல முடியாது, சொல்றதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம சொல்லணும்னு நினைச்சாலும் இல்ல, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை நீங்க தான் உருவாக்கணும். அதுக்கு நீங்க கடித உழைப்பு கொடுக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிச்சு சிறப்பான முறையில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் சாதனையாளர் ஆகலாம் அப்படின்றத நான் புரிந்து கொண்டு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.